அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் எழுதின காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா பகவத்கீதையோட மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க உரையிலிருந்து இன்னைக்கு அத்தியாயம் 1லிருந்து ஸ்லோகங்கள் 28, 29, 30 இதை பார்க்க போகிறோம். போன பதிவில் ஸ்லோகம் 27ல் அர்ஜுனர் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரு படையினருக்கும் இடையில வந்து நின்று பார்க்குறாரு. தன்னோட நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணுமா அப்படிங்கிற சோகத்தில் ஆழ்ந்து அர்ஜுனர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது ஸ்லோகம் 27. அர்ஜுனர் என்ன பேச ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான 3 ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, வியாச மகரிஷிகள், அர்ஜுனர், ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் மற்றும் அனைத்து குருமார்களையும் வணங்கி தொடங்கலாம். சோகத்துல ஆழ்ந்திருக்க அர்ஜுனர் இப்ப கிருஷ்ணரை பார்த்து சொல்றாரு, கிருஷ்ணா, எதிர்த்து போர் புரியணும் அப்படிங்கிற விருப்பத்தோட கூடியிருக்கக்கூடிய என்னோட உறவினர்களை இங்க கண்டு என்னோட உறுப்புகள் தளர்ச்சி அடைகிறது, என் வாய் உலர்ந்து போகிறது, என் உடல் நடுங்குகிறது, என் மயிர் சிலிர்க்கிறது, காண்டீபம் என் கையிலிருந்து நழுவுகிறது, என் தோல் எரிகிறது, என்னால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை, என் மனம் அலைப்பாய்கிறது, கேசவா, நான் தீய நிமித்தங்களையே காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது ஒரு சாதகன் தன்னோட உள்ளிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல், ஆன்மா, ஹையர் செல்ஃப், கிருஷ்ணனான அந்த இறைவன் கிட்ட முறையிடுறது. இந்த ஆன்மீக பாதையில நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த நிலைக்கு நம்ம வருவோம். ஒரு சாதகன் ஆரம்ப கட்ட காலத்துல இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய அன்பும் பக்தியும் இறைவனை அடையறதுக்கான செய்யக்கூடிய பயிற்சிகளையும் தியானத்தையும் ரொம்ப விருப்பத்தோடு ஆர்வத்தோடு சுறுசுறுப்பாக செய்வான். ஒரு வசந்த காலம், ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஆனா இந்த மாதிரியான ஒரு அழகான காலம் கொஞ்ச நாளுக்கு இருந்துட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கட்டத்துல தான் இப்போ அர்ஜுனனான சாதகன் அங்க நிற்கிறாரு. இந்த புற வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய பலவித சுகங்களும் நமக்குள்ள வேரூன்றி இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்ப தெரிய வருது அப்படின்னா, ஒரு சாதகன் பயிற்சிகளை செய்ய தொடங்குறான், நல்ல முயற்சி எடுத்து விடாம செஞ்சிட்டு இருக்க ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு தடுமாற்றம் வருது. தினைக்கும் காலையில 5 மணிக்கு ஏஞ்சி தியானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் அசதி போய் தூங்கிடுறேன். ஒரு நாள் சீக்கிரமா எழுந்திரிச்சாலும் உட்காரணும் அப்படின்னு தோணல. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் செய்யலைனா விட்டுரு அப்படின்னு ஒரு பக்கம் மனம் சொல்லுது. எனக்கு செய்ய தவறிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் மனம் வருந்தது. இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம திருசங்க சொர்க்கம் மாதிரி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம போராடிட்டு இருக்கக்கூடிய சாதகனோட நிலை தான் இந்த ஸ்லோகங்கள் உணர்த்துது. யோகானந்தர் இங்க சொல்றாரு, முழுமையாக சுயத்தை இல்லைன்னா ஆன்மாவை உணர்ந்த ஒரு சாதகனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இங்க ஒன்றும் வரல. அதே சமயத்துல இத்தனை நாள் நம்ம செஞ்ச தியானம், நம்ம செஞ்ச பயிற்சிகள்னால பலன் என்ன, ஏதாவது மாற்றம் வந்துச்சா, ஏதாவது தெய்வீக அனுபவம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு சாதகன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எதுவுமே வரல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாதையில நம்ம வந்திருக்க கூடாதோ, போகும் போல நம்மளோட சாதாரணமான வாழ்க்கைய சுகத்தோடு இன்பங்களோடு நம்ம அப்படியே இருந்திருக்கணுமோ அப்படின்ற சந்தேகம் இங்க சாதகனுக்கு வருது. கடந்த கால சம்ஸ்காரங்கள் எல்லாம் மேலே எழும்பி வருது. இந்த 2 உணர்வுகளுக்கும் நடுவுல சாதகன் இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மன குழப்பத்தோட விளைவு சாதகனோட உடல்ல தெரிய ஆரம்பிக்குது. வில் பவர், மன உறுதிய இழந்து நிக்கிற அந்த அர்ஜுனருக்கு உடலிலையும் எனர்ஜி, ஆற்றல் இல்லை. இப்போ நாக்கு வறண்டு போகுதீங்க அப்படின்னா புற வாழ்க்கை மேல உள்ள ஒரு சுவை, அது ஆன்மீக தேடுதல் மேல உள்ள ஒரு சுவைய உலர வைக்குது, ட்ரை ஆக்குது. பயத்தை தூண்டக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்நோக்கணும் அப்படின்னா நம்மளோட உடல் எப்படி மெய்சில் இருக்குமோ அதே மாதிரி இந்த சென்ஸ் பிளஷர்ஸ், புலன் இன்பங்களை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த மனக்கவலை மயிர் இழை போல இருக்கக்கூடிய நரம்பு ஆற்றல்களை ஆன்மாவிலிருந்து திசை திருப்பி புலன்களுக்கு ஓட செய்யுது. காண்டீபம் அப்படிங்கிறது அர்ஜுனரோட புகழ்பெற்ற வில். இதுக்கு முன்னாடி 16வது பாகத்துல ஸ்லோகங்கள் 20லிருந்து 23ல பார்த்துருப்போம். அர்ஜுனரோட வில்லான இந்த காண்டீபம் குறிக்கிறது ஒரு சாதகனோட முதுகெலும்பு, முதுகு தண்டு. பொதுவா சாதகன் தன்னோட பயிற்சிகள் தியானம் செய்யும் போது இந்த முதுகு தண்டு வடத்துல தான் ஆற்றல்கள் மேல போறத உணர முடியும். நம்மளோட புலன்கள் சாதாரணமாக தீவிரமா இயங்கிட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா நம்ம தீவிர ஒரு உடல் உழைப்பை கொண்டு ஒரு வேலை செய்யும் போதோ ஆற்றல்கள் தண்டு வடத்துல இருந்து பிரிஞ்சு மற்ற உறுப்புகளுக்கு செல்லும். ஆனா நம்ம தியானம் செய்யும் போது
உடல் ரீதியான உணர்வுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். உடல் நமக்கு லேசா இருக்க மாதிரி இருக்கும். உடலோட எடையே தெரியாத மாதிரி லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு உணர்வு. அதாவது ஆற்றல் பிற பகுதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்டுவடத்தை நோக்கி வருது. இதனால தான் பொதுவாக நமக்கு தியானம் பண்ணும்போது கால் மரத்து போகுது. ஏன்னா உயிர் சக்தி மற்ற பாகங்கள்ல இருந்து தண்டுவடத்தை நோக்கி வர்றதுனால. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாதகன் இன்னும் இந்த நிலைய முழுமையா தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நிலைக்கு வராததுனால லேசா இந்த லௌகீக உலகத்தோட வாசனைகள், அதாவது நம்மளோட முந்தைய காலத்தோட தவறான புலன் செயல்பாடுகளோட கர்ம வினைகள் இது லேசா நம்ம மனசுக்குள்ள எழும்ப தொடங்குது. அர்ஜுனரோட இந்த காண்டீப வில்லிருந்து எரியக்கூடிய ஒரு அம்பு அது என்ன அப்படின்னா, ஆன்மாவை நம்ம உணரும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம். அதுதான் இந்த காண்டீப வில்லிலிருந்து வரக்கூடிய அம்புகள். இந்த அம்புகள் எதை போய் தாக்கும் அப்படின்னா, புலன் மீது உள்ள பற்றுகள், அதாவது யுத்த காலத்துல கௌரவ வீரர்கள். இப்பேற்பட்ட அம்புகள் எங்க இருந்து வருது அப்படின்னா, அர்ஜுனரோட காந்தீப வில், அதாவது ஒரு சாதகனோட தண்டுவடத்துல இருந்து பாயக்கூடிய ஆற்றல்கள், புலன் மீது உள்ள பற்றுகள், புலன்ல இருந்து வரக்கூடிய இன்பங்கள் இதை அழிக்கக்கூடியது. ஆனா இந்த சமயத்துல அர்ஜுனர் மனதளவுல தள்ளாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட உடலும் வலிமை இழந்து அவர் கையில அவர் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காந்தீப வில் கீழே நழுவி விழுதான். தண்டுவடத்தை தியானம் சமயத்துல நிமிர்த்தி உட்கார முடியாதபடி இந்த சாதகனுக்கு சோர்வு வருது. அதை குறிக்கிறது தான் அர்ஜுனர் கையிலிருந்து வில் கீழே நழுவி விழுறது அப்படிங்கிறது. சூரிய ஒளினால எப்படி நம்மளோட தோல் கருகுமோ அதே மாதிரி சாதகன் ஒருமுகப்படுத்தக்கூடிய, ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த சக்தியை இப்ப இழந்ததுனால அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அமைதியற்ற தன்மையினால எரிய தொடங்குது. கடந்த கால தவறான செயல்களின் பதிவுகள்னால, சம்ஸ்காரங்கள்னால, நம்மளோட கர்ம வினைகள்னால உருவாகக்கூடிய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மீண்டும் மீண்டும் அந்த ஆழ்மன அனுபவங்களுக்கே அழைப்பாயுது. தியானத்தில் மனம் லயிக்க முடியாம திணறுது. இந்த புற வாழ்க்கையோட சுகங்களை துறந்ததுனால ஏற்பட்ட ஒரு வெறுமையான தனிமை அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மன பாலைவனம் அப்படின்னு யோகானந்தர் இங்க குறிப்பிடுறாரு. இங்க யோகானந்தர் ரொம்ப அழகான ஒரு உவமை கொடுக்கறாரு. பயிர் வளர்க்கறதுக்காக நிலத்தை நம்ம ஃபர்ஸ்ட் உழறோம். அதுக்கப்புறமா களைகளை எடுக்கிறோம். களைகள், அதாவது வீட்ஸ் நீக்கப்பட்ட ஒரு நிலம் எப்படி இருக்கும்? பாலைவனம் மாதிரி இருக்கும். இந்த நிலத்துல ஆன்மாவோட விதையை விதைத்து அது முளைத்து செடியாகவோ மரமாகவோ வளரும்போது கூட தொடர் செயலா களைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பொதுவா நல்ல விதைகளோட களைகள் தான் அதிகமா வளரும். அப்படி வளரக்கூடிய களைகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும் போது நல்ல முளைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காலி இடங்கள்லாம் இப்போ வெற்றிடம் மாதிரி தோணும். அதே மாதிரி ஒரு சாதகன் தன்னோட தீய குணங்களை எதிர்த்து போராட தொடங்கும் போது, அதை ஒண்ணா கிள்ளி எரிய ஆரம்பிக்கும் போது, இது வரைக்கும் நம்ம கூட இருந்த ஒரு விஷயத்த இழந்த மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு தனிமை, ஒரு வெறுமை தோணும். நீண்ட நாள் தொடர்ந்து நல்ல ஒழுக்க முறையில தியானம் பயிற்சிகள், பூஜைகளோ மந்திர ஜபங்களோ ஏதோ ஒரு பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளே இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம். ஒரு கட்டத்துல இதுலயே ரொம்ப நேரம் மூழ்கி இருக்கும் மாதிரியும், வெளியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்களை, சின்ன சின்ன சுகங்களை எல்லாம் அனுபவிக்க தவறிவிட்டதாக ஒரு உணர்வு ஏற்படும். இந்த தொடர் பயிற்சியில இருந்தெல்லாம் ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணும். இந்த நிலையில தான் அர்ஜுனனான சாதகன் இப்ப இருக்கிறது. இப்படி நம்ம பிரேக் எடுத்துக்கும் போதெல்லாம், இந்த இடைவேளை ஏற்படும் போதெல்லாம் மறுபடியும் கலைகள் சின்ன சின்னதாக உருவாக ஆரம்பிக்கும். மறுபடியும் நமக்கு மது அருந்தணும் தோணும், புகைப்பிடிக்கணும்னு தோணும், சினிமா பார்க்கணும்னு தோணும், தேவையில்லாத செய்திகள்லாம் வாசிப்போம், தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத காட்சிகள் இதெல்லாம் பார்க்கணும்னு தோணும், தேவையில்லாத பகல் கனவுகள், டே ட்ரீம்ஸ், சுய இன்பங்கள் இதெல்லாம் திடீர்னு இப்ப பண்றது சரி பரவாயில்லை அப்படின்னு தோணும். ஏன்னா கலைகள் எடுக்கப்பட்ட அந்த வெறுமையான உணர்வு நிலை தற்காலிகமாக இந்த சாதகனை பாதிக்குது. இந்த தற்காலிகமான பரிதாப நிலையில வரக்கூடிய சந்தேகங்கள், விரக்தி, இந்த வெறுமை, தனிமை இதெல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு யோகானந்தர் இங்க குறிப்பிடுறாரு. விழிப்புணர்வு எனும் வயலில் தியானம் எனும் விதைகளை நன்றாக விதைக்கப்பட்ட பிறகு அவை எங்கும் நிறைந்திருக்கும் மரங்களாக வளர்ந்து அழியாத மகிழ்ச்சி எனும் கனிகளை தரும் அப்படின்ற நம்பிக்கைய சாதக நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு யோகானந்தர்
அர்ஜுனரோட இந்த நிலை நமக்கு ஏற்படும் போது எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற வழிமுறையை இங்க குறிப்பிடுறாரு. அடுத்த ஸ்லோகம் 31ல தொடர்ந்து அர்ஜுனர் தன்னுடைய விரக்தியான நிலையில கிருஷ்ணர்கிட்ட பேசுறாரு. அது என்னன்னு அடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.